இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, ஒரு தவறு செய்கிறவர், ஒரு தவறான பாதையில் நடப்பவரை திருத்துவதற்கு பல வழிகள் இருக்கு. அப்படி இருக்கும் பல வழிகளில் சிறந்த வழியாக இருக்கும் தண்டனையாக நான் இருக்கிறேன். ஒரு தவறு செய்கிறார் என்றால் அவரிடம் பேசி தீர்க்க பார்க்கலாம். இல்லை அவர் எந்த காரணத்திற்காக பண்றார் என்று அவரை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நகரலாம். ஆனால் இது அனைத்தை காட்டிலும் தண்டனை தான். அதாவது அவருக்கு ஒரு தண்டனையை, ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பது தான் அவரை திருத்துவதற்கான, அந்த தப்பை மீண்டும் பண்ணக்கூடாது என்பதற்கான அந்த ஒரு முக்கியமான சிறந்த வழியாக இருக்கு. அதனால தான் பல சிறைச்சாலைகளில் தவறு செய்தவர்களை அடைத்து வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்குறார். அந்த தண்டனை தான் அவரை திருத்தி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்தா என்றால் மீண்டும் அந்த தவறை செய்ய விடாமல் தடுப்பதற்காக அது. அதை தான் கிருஷ்ணர் அப்பொழுதே சொல்லி வச்சுட்டார் இந்த பகவத்கீதையில். அதனால் ஒருவரை திருத்துவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் சிறந்த வழியாக இருக்கும் தண்டனையாக நான் இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணன். அடுத்தது, வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புகிற நபர்களிடம் நான் சரியான நடத்தை, நன்னடத்தையாக இருக்கும் தர்மமாக இருக்கிறேன் என்றால், நன்னடத்தை இல்லாமல் சரியான ஒரு பாதையில் செல்லாமல் வெற்றியை பெற முடியாது. அப்படி சரியான பாதையில் செல்லாமல் பெற்ற வெற்றி அவ்வளவு நேரம் நம்ம கூட நிலைத்து நிற்கவும் நிற்காது. அதனால் சரியான பாதையாக, அந்த வெற்றிக்கான சரியான பாதையாக நானே இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணன். அடுத்தது, அனைத்து விதமான விஷயங்களும், அனைத்து விதமான ரகசியங்களிலும் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்றார். அதாவது ரகசியங்கள் பலவிதமாக இருக்கு. ரகசியங்களை காப்பதற்கு பல வழிகள் இருக்கு. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, இல்லை நம்பகத்தன்மையான ஒருத்தரிடம் சொல்றது, இப்படி பல வழிகள் இருந்தாலும் மௌனமாக எதுவுமே அந்த ரகசியத்தை பற்றி பேசாமல் இருப்பதுதான் அந்த ரகசியத்தை காப்பதற்கான பெரிய ஒரு வழியாக, சிறந்த வழியாக இருக்கு. அப்படி ஒரு ரகசியத்தை காக்கும் சிறந்த வழியாக இருக்கும் மௌனமாக நானே இருக்கிறேன் என்று சொல்றார். அடுத்தது, ஞானிகளில், அதாவது அறிவுடைய அந்த ஒரு அறிவாளிகளில், அறிஞர்களில் நான் அவர்களின் அறிவாக இருக்கிறேன் என்று சொல்றார். ஞானிகளின் ஞானமாக இருக்கிறேன், அறிவாளிகளின் அறிவாக இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனால் இந்த ஸ்லோகத்தில் அறிஞர்களின் அறிவாக இருக்கிறார், ஒரு ரகசியத்தை காக்கும் பல வழிகளில் சிறந்த வழியாக இருக்கும் மௌனமாக இருக்கிறார், ஒருவரை திருத்துவதற்கான பல வழிகளில் சிறந்த வழியாக இருக்கும் தண்டனையாக இருக்கிறார், வெற்றி பெற விரும்பும் நபர்களிடம் அவர்களின் நன்னடத்தையாக, அந்த ஒரு டிசிப்ளினாக அவர் இருக்கிறார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 38வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.